விசுவாவசு வருடம் பங்குனி 15 ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை ஏகாதசி திதி காலை 9:32 மணி வரை. அதன்பின் துவாதசி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 4:04 மணி வரை. அதன்பின் மகம் நட்சத்திரம். சித்த மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் மாலை 4:04 மணி வரை தனுசு. அதன்பின் மகரம். பொது ஏகாதசி விரதம் கரிநாள். சூரிய உதயம் காலை 6:16 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் மதியம் 3:31 மணி. அஸ்தமனம் அதிகாலை 3:26 மணி. மேஷராசி அன்பர்களே, விருப்பம் பூர்த்தியாகும் நாள். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். உறவினர் வீடு தேடி வருவர். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர். தாய் வழி உறவினரால் நன்மை உண்டு. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். குடும்பத்தின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர். ரிஷபராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். வியாபாரத்தில் பணியாளர் ஒத்துழைப்பு இருக்கும். வேலை நெருக்கடியால் அவதிப்பட்டு வந்த நிலை மாறும். உடலில் ஏற்பட்ட சோர்வு விலகும். திறமை வெளிப்படும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். மிதுனராசி அன்பர்களே, நெருக்கடி நீங்கும் நாள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் லாபம் தரும். வரவேண்டிய பணம் வரும். பழைய கடன்களை அடைப்பீர். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். எடுக்கும் முயற்சி பலிக்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். அக்கம் பக்கத்தினருடன் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நேற்றைய பிரச்சனை முடியும். வெளியூர் பயணம் லாபம் தரும். விலகிய உறவினர் வீடு தேடி வருவர். மனக்குழப்பம் விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பொருளாதார நிலை உயரும். ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் மனம் குழப்பமடையும். செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, இன்று மாலை வரை செலவும் அலைச்சலும் அதிகரிக்கும். செல்வாக்கை நிரூபிப்பதற்காகவே செலவு செய்வீர். சிலருக்கு திடீரென வெளியூர் பயணம் ஏற்படும். ஓய்வெடுக்க நினைத்தாலும் முடியாமல் போகும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் எடுக்கும் வேலையில் வெற்றி உண்டாகும். தொலைந்தது கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, வரவால் வளம் காணும் நாள். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். வாடிக்கையாளர் அதிகரிப்பர். தொழிலில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலம் இழப்பர். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். உங்கள் முயற்சி வெற்றியாகும். வரவேண்டிய பணம் வரும். பெரியோர் ஆதரவால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துளாராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். திட்டமிட்டு செயல்படுவீர். பணியாளர் ஆதரவு அதிகரிக்கும். வருமானம் உயரும். திறமையால் தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நேற்று இழுபறியாக இருந்த வேலை இன்று முடியும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்கு முயற்சிப்பீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, பெரியோரை சந்தித்து வாழ்த்து பெறுவீர். சிலர் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வருவீர். முயற்சி பலிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். நண்பர்களால் பிரச்சனை முடியும். வருமானம் உயரும். வருமானத்திற்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். பண தட்டுப்பாடு விலகும். தந்தையால் வேலை நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். எடுக்கும் வேலையில் அக்கறையும் தேவை. அனைத்திலும் நிதானம் தேவை. புதிய முயற்சி இன்று வேண்டாம். தெய்வ வழிபாடு நன்மை தரும். திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மை உண்டாகும். அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வது நல்லது.
மகர ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். இன்று மாலை வரை நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கும். தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். நண்பர்கள் ஆலோசனை நன்மை தரும். தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர். கும்பராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை விலகும். போட்டியாளர் விலகுவர். மறைமுக எதிரிகளை கண்டறிவீர். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். மீனராசி அன்பர்களே, குழப்பமின்றி செயல்பட வேண்டிய நாள். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். குடும்பத்தினர் புரிந்து கொள்ளாமல் போவர். உடன் இருப்போரால் நெருக்கடி அதிகரிக்கும். நீங்கள் நினைத்ததும் நடப்பதும் வேறாக இருக்கும். பிள்ளைகளை நினைத்து வருந்துவீர். அவர்களுடைய செயல்பாடு உங்களுக்கு பிடிக்காமல் போகும்.